ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹைதராபாத்தில் உள்ள சவ் மஹாலா பேலஸ் தான் போக போகிறோம். இது பார்த்திங்கன்னா சார்மினார் பக்கத்தில் இருக்குது. என்ட்ரி டிக்கெட்லாம் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஹைதராபாத் வந்தீங்கன்னா இந்த மஹாலுக்கு வந்து நீங்கள் பேலஸ்க்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கு. நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்ம ஊர்லேருந்து ஹைதராபாத் வரவங்க இந்த பேலஸ் விசிட் பண்ணுறாங்க. நடக்கிறதுக்கு வந்து நல்லா தயாராகிக்கோங்க. அதனால் கொஞ்சம் மார்னிங் ஓப்பன் பண்ணையிலே போய்க்கோங்க. ஏன்னா வெயிலில் வந்து உள்ளே நடக்க முடியாது. உள்ளே நடந்து நிறைய இடம் பார்க்கணும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சுற்றி நாங்கள் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஒரு ஃபஸ்ட்டு என்ட்ரிக்கு போகும்போது பாத்ரூமும் ஒரு சின்ன கேன்டீன் மாதிரியும் இருக்கும். நம்ம எதாவது கையில் வாங்கி வச்சுட்டு சாப்பிட்டுட்டே போகலாம். இது வந்து மெயின் மஹால். உள்ளே ஃபுல்லாக இது லைட்டாக இருக்குது. ஈவினிங் டயத்தில் அலோட் கிடையாது. இது காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் தான், அதோட க்ளோஸ் பண்ணிடுறாங்க. உள்ளே எல்லா இடத்துலையுமே செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. மேலே ஒவ்வொரு இடமும் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப நுணுக்கமாகவே பார்த்துருக்காங்க. அதனால் நீங்கள் ஹைதராபாத் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், அதாவது அவங்களோட ட்ரெஸ்ஸு, வால், அவளுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ண பாத்திரங்கள், அது எல்லாமே இருக்குது. அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மியூசியம் மாதிரி தான். என்னதான் இருந்தாலும் அவங்க பயன்படுத்தியதை நம்ம காசு கொடுத்து போய் பார்க்குறோம். ஒரு நல்ல ஒரு என்ன ஹைதராபாத்தை பற்றி தெரிஞ்சுக்க எப்படியெல்லாம் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதில் தொடர்ந்து பாருங்கள். சின்ன சின்ன விஷயங்களையும் இந்த மாதிரி ஹைதராபாத்தை பற்றி தமிழில் பார்க்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.